ஓம் நமோ நாராயணாய. யூடியூப் நேயர்களுக்கு நமஸ்காரம். இன்னைக்கு தீபாவளி ஸ்பெஷல் ஜவ்வரிசி உருளைக்கிழங்கு சேர்த்து தேங்குழல். ஆஸ் யூஷுவல் தேங்குழல் மாவு அரைக்கிற மாதிரி ஒரு 4 பங்கு அரிசி, அரை பங்கு உளுத்தம்பருப்பு, 1/4 பங்கு பைத்தம்பருப்பு, அது அரிசியோடு கலந்து 1 கப்பு ஜவ்வரிசி, சின்ன கப்பால் 1 கப்பு ஜவ்வரிசி எல்லாத்தையும் சேர்த்து அதோடு சேர்த்து இந்த மாதிரி மாவை அரைச்சி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் இதில் உருளைக்கிழங்கு, ஒரு உருளைக்கிழங்கு நல்லா பெருசாக ஒரு உருளைக்கிழங்கு அதை வேக வச்சு வச்சுருக்கேன். நல்லா வேக வச்சு ஆற வச்சு வச்சுருக்கேன். வெண்ணெய், பெருங்காயம், வெள்ளை எள்ளு, மிளகாப்பொடி, உப்பு. உருளைக்கிழங்கு போடுறதுனால கொஞ்சம் மிளகாப்பொடி போட்டால் தான் கொஞ்சம் காரமாகவும் இருக்கும், நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். உருளைக்கிழங்கு போடுறதுனால சீக்கிரம் கெட்டு போயிடுமோ அப்படின்லாம் நினைக்க வேண்டாம், நல்லாயிருக்கும். இதுக்குன்னு ரொம்ப நாள்லாம் வச்சுக்க முடியாது, ஒரு 4-5 நாள் வச்சுன்னு சாப்பிட்லாம். டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். வேணுமா சும்மா எல்லாமே அரிசி மாவில் தான் நம்ம பட்சணம்லாம் பண்ணுறோம். தேங்குழல், முள்ளு முறுக்கு எல்லாமே அரிசி மாவில் பண்ணுறதுனால இது உருளைக்கிழங்கு சேர்த்தா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்றதுனால நான் பண்ணுறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் இப்போ உருளைக்கிழங்கு வேக வச்சு வச்சுருக்கேன். இந்த உருளைக்கிழங்குக்கு தேவையான மிளகாப்பொடி, உப்பு, பெருங்காயம் அது 3த்தையும் அதில் போட்டு நல்லா பிசிஞ்சுட்டு இந்த மாவு வச்சுருக்கோம் இல்லையா, இதுக்கு தனியாக உப்பு போட்டுக்கணும். இந்த மாவுக்கு தேவையான உப்பு அதை போட்டு பெருங்காயம் போட்டு இந்த எல்லாத்தையும் ஒன்றா சேர்ந்து வெண்ணெயும் போட்டு நல்லா பிசிஞ்சு மொத்தமாக கலந்து வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஜலம் சேர்த்து எண்ணெயில் பிழிஞ்சு தேங்காய் அச்சில் போட்டு பிழிஞ்சு எடுக்கும். அதான் இது மாதிரி எண்ணெயில் தேங்காய் அச்சில் போட்டு இந்த மாதிரி எண்ணெயில் பிழிஞ்சோம்னா கொஞ்சம் கண்ணு பெருசாக இருக்கிற தேங்காய் எண்ணெயில் பிழிஞ்சோம்னா நல்ல குண்டாக இருக்கும், நல்ல டேஸ்டாகவும் இருக்கும். இந்த மாதிரி வரும், நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும், நல்ல டேஸ்டாகவும் இருக்கும். இந்த மாதிரி இருக்கும் பாருங்க. நல்லா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ட்ரை பண்ணுங்க நீங்கள் எல்லோரும் இந்த தீபாவளிக்கு. நான் நிறைய பண்ணி வச்சுக்க முடியாது, ஒரு 4 நாள் 5 நாள் வச்சுன்னு சாப்பிடலாம். ஏன்னா உருளைக்கிழங்கு போட்டிருக்கிறதுனால ட்ரை பண்ணுங்க. உங்களோட ஃபீட்பேக் எனக்கு அனுப்புங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.